கார்ப்பரேட் செய்தியாளர் அவங்களுக்கு மட்டும் வந்து நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படுது. இது அனைத்து பத்திரிகையாளருக்கும் வழங்கணும். இதுவரை ஆர்டர் போட்டு நடவடிக்கை இல்லை, எடுத்துருக்கலாம். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண, நீங்களாவது பத்திரிகையாளர், நான்லாம் சமூக ஊடகத்தில் வந்து கருத்தாளராக இருந்தோம். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இன்க்ளூசிவ்னா. ரெண்டாவது, எந்த வகையிலும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனும் சார்பு தன்மை எடுக்க மாட்டோம். இவர் தெரிந்தவருங்கிறதுக்காக அவருக்கு அக்ரிடேஷன், இவர் தெரியாதவங்கிறதுக்காக அவர் அக்ரிடேஷன், அப்படி இல்லைங்க. யாருக்கு எவ்வளோ அக்ரிடேஷன், ஒரு சேனலுக்கு வந்து இத்தனை ப்ரெஸ் கார்டு, இத்தனை அக்ரிடேஷனாக அது முறைப்படுத்தப்படும், அது செயல்படுத்தப்படும். அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீட்டு மனையை பட்டா கூட இப்போ கூட நாங்கள் இன்றைக்கி மாலை என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய நோடல் மினிஸ்டர் அவர்களோட பிற்படுத்தப்பட்ட அமைச்சரோடு பேசிக்கொண்டிருந்தது. அது எல்லாமே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல நாளில் நல்ல செய்தி உங்களை நாடி வரும், தேடி வரும். தாலுகா செய்தியாளர்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், மாடல் ஸ்கூல்ஸ் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு தேவையான நிதி உதவி தந்தாலே போதுமானது. இருமொழி கொள்கை, அதுல எந்த மாற்றமும் எங்க கிட்ட இல்லை. அந்த தொகையை அவங்க வழங்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஒரு அந்த ஸ்கீமை கொடுத்தாதான் அந்த தொகையை தருவங்கிறது முறையல்ல. நிச்சயமாக இதை குறித்து தேவைப்பட்டால் டெல்லிக்கு சென்று பேசும். நலவாரியத்துல தாலுகாக்கள் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா அந்த கோரிக்கை இருந்துட்டு. ஏன்னா தாலுகாக்கள்ல நிறைய முக்கியமான சேனல்களும் பத்திரிகைகளும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த விதமான அடிப்படை வசதிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு? கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஜெர்னலிஸ்ட், அதாவது இன்று செல்பேசி வைத்திருக்கிற ஒருத்தருமே கேமராவை நல்ல விதத்தில் பயன்படுத்த அவர் ஜெர்னலிஸ்ட் தான். ஆனால் அதில் நிர்வாகம் சார்ந்த சில புரோட்டோகால் சிக்கல்கள்லாம் இருக்கு. அதிகாரிகளோடு கலந்து பேசி தாலுகா பத்திரிகையாளர்களும் தேவையான தனியார் பள்ளியில பயிலக்கூடிய ஆர்டியில பயிலக்கூடிய மாணவர்களோட கல்வி கட்டணம் வசூலிக்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஆர்டி ரைட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்குங்க ஒரு மிக முக்கியமான லைன் ஷேர் வந்து அரசாங்கமே கட்டுது. நாங்க கட்டுறோம், அவங்க ஒன்றும் ஃப்ரீயா தரல. இந்த மாணவனுக்கு அந்த கல்வி கட்டணத்தில் ஒரு பெரும்பகுதி அரசாங்கம் நாங்களே கட்டுறோம். அப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஒரு 1000 சீட் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 30-40 சீட் வரும்னா அதை முழுமையா எக்ஸசைஸ் பண்ணோம். ஒரு சிறு பகுதி சம்பந்தப்பட்ட அந்த வார்டு, அதாவது அந்த மாணவர்களுடைய தரப்புல கட்டுற மாதிரி வரும். மற்றபடி இது ஒன்று அவங்க இலவசமா செய்யல. இந்த ஆர்டிஐ வந்து அவங்க வந்து முழுமையா பயன்படுத்த ஒத்துழைப்பு தரும். தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல வந்து அரசு பள்ளிகள் வந்து ஒரு பழுதடைந்த நிலையில இருந்துட்டு அதுதான் கணக்கெடுத்து. ஏன்னா மழைக்காலம் தொடங்க இருக்கு. ஆமா. இந்த பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு முன்பே நான் முதலில் கையெழுத்திட்ட முதல் கோப்பே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை, வகுப்பறை மட்டும் கிடையாது, கழிப்பறை. அதாவது கதவு இருக்கணும், அது பூட்டக்கூடிய கதவா இருக்கணும். பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அது இல்லாத விஷயத்தை என்ஷூர் பண்ணணும். குடிநீர் வசதி என்ஷூர் பண்ணணும். இந்த ஆய்வுகள்லாம் முடித்த பிறகுதான் நாங்கள் வந்து ஸ்கூல் ரீஓப்பனே பண்ணோம். அதில் we are very conscious. அது மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா யாராவது இந்த அவங்களுடைய செக்யூரிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் 0 டாலரன்ஸுங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க விஷயத்துல கடுமையான நடவடிக்கை பாருங்க சார். அரசு பள்ளிகளில் பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து ஆங்கில வழி கல்வி முறை கொண்டு வந்தாங்க சார். அதுக்கு வந்து தமிழ் அறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் சரியா படிக்க முடிய மாட்டேங்குது. அரசு பள்ளியில் ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே இதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் சரியாக எழுத ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒரு தலைமுறையை வந்துட்டாங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தான் சொல்றாங்க. ஸோ இது மறுபடியும் வந்து தமிழ் வழி கல்வி மறுபடியும் அரசு பள்ளிகள் கொண்டு வரப்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. அதுக்கு என்ன? ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மொழி முக்கியம்ன்றது. அந்த குழந்தைக்கு எந்த மொழி தாய்மொழி அது முக்கியம். வீட்டில் உறவுகளோடு பேச தாய்மொழி தமிழ் மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி. ஆங்கில வழி கல்வியை திணிப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது இடையூறு வந்தால் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. நம்ம அதை வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம். நான் ஆங்கில வழி கல்வியில தான் படித்தேன். ஆனால் தமிழ் என்பது எனது மதம், தமிழ் என்பது எனது ரத்தம், தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு. தமிழ் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சர்க்காரினுடைய அடிநாதமே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். மரியாதையான ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா உங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறுவனை உள்ள அரங்குக்குள்ள விடாம வெளியே ஏற்றின ஒரு அவலம் நடந்துச்சு. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் கடுமையா சொல்லியிருக்கிறேன். எல்லாரையுமே, அது சிறுவரோ பெரியவரோ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே எல்லாரையும் அரவணைக்கணும். அப்படி யாராவது எதாவது பண்ணாங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. அதெல்லாம் நான் பொறுத்துக்கொள்ளவே மாட்டேன். எல்லாரையும் அரவணைக்கூடிய அரசு.